இந்தியா பங்களாதேஷ் மோதிய இரண்டாவது டெஸ்ட் முதல் நாள் ஆட்டத்திலேயே 400 ரன்களை குவித்து இந்திய அணி அபார சாதனை. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திரம் படைத்த இந்தியா. அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர் நடந்து வருகிறது. இதில் முதலில் டெஸ்ட் போட்டிகள் நடந்து வந்தது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்டிலும் இந்திய அணி முதல் நாளிலேயே விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. ஆமாங்க, முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத அசாத்திய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது. வழக்கமாக டெஸ்ட் கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு அணியாலும் ஒரே நாளில் 300 ரன்களை கடப்பதே சாத்தியமற்ற ஒன்றாகும். அதுவும் டெஸ்ட் போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே முதல் பேட்டிங் செய்யும் அணி 300 ரன்கள் கடப்பது என்பது மிகவும் அரிது. அதே சமயம் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி உள்பட ஒரு சில அணிகள் டெஸ்ட் போட்டிகளில் ஒரே நாளில் 500 ரன்களை கூட கடந்திருக்கிறது. ஆனால் அதற்கான காரணங்களும் இருந்தது. எப்போதெல்லாம் டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி ஒரே நாளில் 300 ரன்களை கடக்கிறதோ அப்போதெல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த மைதானம் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாகவே இருந்துள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால் பேட்டிங் பிச்சில் மட்டும்தான் டெஸ்ட் போட்டியில் ஒரே நாளில் 300 ரன்களை கடந்து ரன்களை சேர்க்க முடியும். ஆனால் ஒரு பவுலிங் பிச்சில் எந்த ஒரு அணியாலும் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் ஒரே நாளில் 300 ரன்களை கடப்பது என்பது சாத்தியமற்றது. ஆனால் தற்போது நடந்து வந்த பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியோ பவுலிங் பிச்சான இந்த மைதானத்திலேயே ஒரே நாளில் 400 ரன்களை கடந்திருக்கிறது. அதுவும் போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே 400 ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. மேலும் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா இந்த ஒரே நாளில் மட்டும் 200 ரன்களை தொட்டுவிட்டார். அதே போல ஒன் டவுன் இறங்கிய விராட் கோலியும் 171 ரன்கள் எடுத்து கிட்டத்தட்ட இவரும் இரட்டை சதத்தை நெருங்கிவிட்டார். இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 448 ரன்களாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்திய அணிக்கு எதிராக இந்த தொடரில் களமிறங்குவதற்கு முன்பு நம்ம பங்களாதேஷ் அணியோ பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் 2 டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்தி தொடரையும் கைப்பற்றி முழு பலத்தோடு இந்தியா வந்தது. ஆனால் அப்படியாக முழு பலத்தோடு இந்தியா வந்த பங்களாதேஷ் அணியை இங்கு நம்ம இந்திய அணி இப்போது அடித்து துவம்சம் செய்து வருகிறது. மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சிலேயே இந்திய அணி இந்த அடி அடித்துள்ளது என்றால் இன்று தொடங்கிய முதல் நாள் ஆட்டத்திலும் பங்களாதேஷ் அணியை விரைவாக ஆல் அவுட் ஆக்கிவிட்டு இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இன்றே 300 ரன்கள் கடந்து விடுவார்கள் என்றே நம்பலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.